நீங்கள் வடக்கில் இவ்வாறான ஒரு தோல்வி அல்லது ஒரு வீழ்ச்சி தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசியம் பேசிய மண்ணில் வந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தை யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்னும் 4000 வாக்குகள் அதிகமாக வந்திருந்தால் இரண்டாவது ஆசனம் எங்களுக்கு வந்திருக்கும். வெறும் 4000 வாக்குகளால் தான் நாங்கள் இரண்டாவது ஆசனத்தில் இருந்து நாங்கள் அத்தோடு 7 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த மாவட்டம் 6ஆக குறைக்கப்பட்டது சனத்தொகை குறைந்ததனால். அத்தோடு யாழ் மாவட்டம் வடமாகாணத்திலே இருக்கும் எங்களுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த சிலர் மீதும் சில ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் எடுத்ததாக. அப்போ இந்த விமர்சனங்களும் அது அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்டது. ஒவ்வொரு தரப்பினரும் அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆமாம், அதாவது அரசியல் தொடர்பாகவும் தான் மக்கள் மயப்படுத்தப்பட்டது. அதிலே குறிப்பாக CV விக்னேஸ்வரன் அவர்கள் தான் பார் பெர்மிட் எடுத்ததாக ஒத்துக்கொண்டு விலகியதும் ஓஹோ அப்போ இது கொடுத்ததுன்றது உண்மை, பிடிப்பட்டது விக்னேஸ்வரன் மட்டும்தான், மற்றவங்க பிடிப்படலைன்றதும் இருக்கின்றது. அப்போ அந்த வகையிலே எங்களுடைய தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டவர்கள் உடைய இன்னும் அதிகமாக உழைத்திருக்கலாம் என்றதான் மக்கள் மத்தியிலே நான் நினைக்கல. மக்களிடம் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்றால் அவர்களே NPPக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. உண்மையாக சொல்ல போனால் இருப்பாங்க, அதிலே இன்றைக்கு வரைக்கும் வாக்களித்தவர் யாருன்னா அவங்களுக்கே தெரியாது. அதாவது NPPக்கு வாக்கு போட்டவர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள் இன்னும் காணவில்லை. ஆனால் பரவலாக ஒரு மாற்றம் என்றதுக்காக இந்த ஊழல் எதிர்ப்புன்றதுக்கு தான் வாக்களித்தாங்களான்றது ஒரு சந்தேகம்.